Hi students, இந்த வீடியோல exercise 7.2ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். A cylindrical glass with diameter 20 cm. ஒரு cylindrical ஷேப்ல ஒரு glass இருக்கு. ஓகேயா? சோ cylindrical ஷேப்ல ஒரு glass வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி cylindrical ஷேப்ல ஒரு glass வரைஞ்சுங்க. ஓகேயா? சோ அதோட diameter எவ்வளவு சொல்லிருக்காங்க? 20 cm. அப்ப diameter 20 னா radius எவ்வளவு? Radius வந்து 10 cm. ஓகேயா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஸ் வாட்டர் டு அ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர். அதில் வாட்டர் எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் இருக்குது? 9 சென்டிமீட்டர் வரைக்கும். அதில் 9 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் என்ன இருக்குது? அதில் வாட்டர் இருக்குது. அதாவது இது வரைக்கும். ஸோ 9 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வாட்டர் அதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட்டருக்காக நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது அதில். ஓகே, இப்போ எ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு சிலிண்டர் இருக்குது. அதோட ஹைட் எவ்வளோவா? 4 சென்டிமீட்டர். ரேடியஸ் எவ்வளோவா? 5 சென்டிமீட்டர். இஸ் இம்மர்ஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. அதை தூக்கி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வாட்டர் இருக்க இந்த சிலிண்டர் உள்ளே போட்டுடுறாங்க. ஓகே, ஸோ இம்மர்ஸ் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக. பண்ணதுக்கப்புறமே கேல்குலேட் த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ். ஸோ இந்த சிலிண்டர் தூக்கி இதில் போட்டுட்டதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கும் இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான கிவன்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன்லாம் எடுத்து இந்த பிக்காக இருக்க சிலிண்டரோட டயாமீட்டர் என்னது 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் என்னது 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். அதில் இருக்க வாட்டர் லெவல் எவ்வளோ? 9 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸ்மால் சிலிண்டர், அதோட ரேடியஸ் எது? 5, ஹைட் வந்து 4. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ். ஸோ கிளாஸ் சிலிண்டர். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சின்ன சிலிண்டர் எடுத்து இதில் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் பண்ணக்கப்புறம் இது எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் தான் என்னாகும்? வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வால்யூம் V1னா இங்கே வால்யூம் V2 ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். வால்யூம் V1 ஈக்குவல் டு V2. இது என்ன வால்யூமோ அதே லெவல் தான் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இன்க்ரீஸ் இன் வாட்டர் லெவல் தானே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க நம்மள. அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இதுலேருந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது என்னது? ஹைட்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரோட வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த சின்ன சிலிண்டரோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டோட வால்யூமும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு வால்யூம் ஈக்குவேட் பண்ணலாமா நம்ம? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஏன்னா ரெண்டுமே என்ன ஷேப்பு? சிலிண்டர் 1ன்னு வச்சுக்கலாம், சிலிண்டர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் சிலிண்டர் தான், ரெண்டுமே சிலிண்டர் தான். இதை வந்து 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 1, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 2. ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் வரப்போகுது. இதுக்கும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்குமே. இதுக்கு வந்து ரேடியஸ் வேறு, இதுக்கான ஹைட் வேறு. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கான ரேடியஸ் வேறு, இதுக்கான ஹைட் வேறு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பை கேன்சல் பண்ணிடலாமா இங்கே? ஓகே, ஸோ அப்போ ரேடியஸ் R1ன்றது என்னது? இங்கே பாருங்கள், ரேடியஸ் R1ன்றது என்னது? இந்த சின்ன ஷேப் எடுத்துருக்குமா? அப்போ சின்ன ஷேப்போட டயாமீட்டர் ரேடியஸ் என்னது? 5 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு என்ன வரும்? 5 ஸ்கொயர். ஓகே, ஹைட் என்னது? அந்த சின்னதோடது ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும் இங்கே? 4. ஓகே, ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? R2H2 இருக்கா? R2H2ன்றது செகண்ட் சிலிண்டர். செகண்ட் சிலிண்டர் எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் செகண்ட் சிலிண்டர். ஓகே, ஸோ இதோட ரேடியஸ் இங்கே என்ன ரேடியஸ் இருக்கோ அதான் இங்கே இருக்கும், இங்கேயும் ரேடியஸாக இருக்கும். அப்போ இது வந்து ரேடியஸ் 10. ஹைட் தான் நம்மளுக்கு தெரியாது. இந்த செகண்ட் சிலிண்டரோட ஹைட் தான் ரைஸ் இன் வாட்டர் லெவல். ஓகே, ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ஹைட்டை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ரேடியஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரேடியஸ் என்ன பார்த்தோம்? 10 ஸ்கொயர் இன்டூ H2. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இங்கே H2 மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா H2 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வரப்போகிறேன். 5 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 5 × 5 × 4. ஓகே, இந்த 10 இங்கே வந்துச்சுன்னா கீழே 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 10 × 10 எழுதலாமா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 5 1 சார், 5 2 சார், மறுபடியும் 5 1 சார், 5 2 சார். ஓகே, இப்போ 2 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணலாம். 2 1 சார், 2 2 சார், மறுபடியும் 2 1 சார், 2 1 சார். அப்போ H = என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? எல்லாமே கேன்சல் ஆகி வெறும் 1 மட்டும் தான் இருக்குது. அப்போது H2 = 1 சென்டிமீட்டர். ஸோ லாஸ்ட்டாக த ரைஸ் இன் வாட்டர் லெவல் இஸ் 1 சென்டிமீட்டர்.